வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே! அதாவது உங்களுடைய நல்ல எண்ணத்தை தவறாக புரிந்து கொண்டவர்கள் பலர் இருந்திருப்பாங்க. கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய இயல்பு யாராவது கஷ்டப்படுகிறார்கள் என்றால் சுயநலமின்றி ஓடி சென்று உதவுவதுதான். ஆனா உங்களின் இந்த அக்மார்க் நல்ல எண்ணமே உங்களுக்கு பல நேரங்கள் எதிரியாகவே மாறிவிட்டிருந்திருக்கும். உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் என்பதால உங்களுடைய பேச்சில உண்மை இருக்குமே தவிர போலியான பாசம் இருக்காது. நீங்கள் ஒருவரது நன்மையை கருதி நேர்மையான ஆலோசனை கூறினாலுமே அல்லது ஒரு சிக்கல்ல இருந்து அவளை காப்பாற்ற முயன்றாலுமே எதிரி உள்ளவங்க அதை தவறாவே புரிந்து கொண்டு உங்க மீது சுயநல முத்திரையை குத்திருந்திருப்பாங்க. இவன் நமக்கு நல்லது செய்வது போல நடித்து தன் காரியத்தை சாதித்துக் கொள்ளப் போகிறான் என்று உங்களை தவறா பேசும்போதுதான் உங்க மனம் துடி துடித்து போயிருந்திருக்கும். காலம் எல்லாமே அவங்க நல்வழி நல்வாழ்விற்காக சிந்தித்த உங்களுடைய தியாகம் ஒரே நொடியில சந்தேக கூட்டிற்குள்ள அடைக்கப்படும் போதுதான் நியாயத்திற்காக நீங்க ஏங்குற உங்களுடைய மனசாட்சி சத்தமின்றி அழுத்திருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய அக்மார்க் நல்ல நண்டு உங்களுக்கு பல நேரங்களிலேயே எதிரியாக மாறிவிட்டு இருந்திருக்கும். ஏன்னா உங்க சனி பகவான் ராசி அதிபதி சனி பகவான் என்பதால உங்க பேச்சுல உண்மை இருக்குமே தவிர போலியான பாசம் இருந்திருக்காது. நீங்க ஒருவருடைய நன்மையை கருதி நேர்மையா உங்களை ஆலோசனை கூறினாலுமே அது ஒரு சிக்கல்ல இருந்து அவங்கள காப்பாற்ற முயன்றினாலுமே எதிரில் உள்ளவங்க அதை தவறாவே புரிந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம உங்க மனசு அதாவது உங்கள தவறா பேசும்போது உங்க மனசு துடி துடித்து போயிருந்திருக்கும். காலம் எல்லாமே அவங்களுடைய நல்வாழ்விற்காக சிந்தித்த உங்களுடைய தியாகம் ஒரே நொடியில சந்தேக கூட்டிற்குள்ள அடைக்கப்பட்டிருந்திருக்கும். அடைக்கப்படும் போது நியாயத்துக்காக இயங்கக்கூடிய உங்களோட மனசாட்சி சொத்தமின்றி அழுது போயிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயும். உங்க வாழ்க்கையை திருப்பி பார்த்தால் நீங்கள் யாருக்குமே தீங்கு நினைக்காத மனம் கொண்டவங்கள் என்பதை முதலில் உணர முடியும் உங்க வாழ்க்கையிலேயும். மற்றவங்களுக்கு உதவ வேண்டும், தங்களால் முடிந்தவரை நல்லது செய்ய வேண்டும், ஒருவரின் வாழ்க்கையில சிறிய மாற்றமாவது ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல செயல்களை செய்திருந்திருப்பீங்க. ஆனா வாழ்க்கையை எப்போதுமே நல்ல மனசுக்கு நல்ல பலனை மட்டுமே தருவதில்லை. பல நேரங்களில் நீங்க அன்போடு சொன்ன வார்த்தைகள் கூட தவறா புரிந்து கொள்ளப்பட்டிருந்திருக்கும். உங்களுடைய அக்கறையை சில அதிகாரமாவே எடுத்துக்கொண்டிருந்திருப்பாங்க. உங்களுடைய அமைதியை பலவீனமாவே நினைத்திருந்திருப்பாங்க. உங்க நேர்மையை நாடகமாவே கொழிந்திருப்பாங்க. நீங்க யாரையும் காயப்படுத்தாம பேச நினைத்த போதெல்லாமே உங்க பேச்சை திரித்து மற்றவங்களிடம் கூறியவங்களும் இருந்திருப்பாங்க. இதனாலேயே நீங்க செய்யாத தவறுகளுக்கு கூட விளக்கம் சொல்ல வேண்டிய நிலை உருவாயிருந்திருக்கும். மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம செய்த செயல்களை உங்களுக்கு வேதனையாக மாறிய தருணங்கள் ஏராளம். நான் நல்லதுதானே நினைத்தேன், நான் ஏன் எனக்கு இப்படி நடந்தது என்ற கேள்வி பல இரவுகள் உங்க மனசுல ஓடி இருந்திருக்கும். அந்த வேதனையை வெளியில யாரிடமும் பகிராம உள்ளுக்குள்ளேயே சுமந்து கொண்டு வாழ்ந்த நாட்கள் உங்களுக்கு உண்டு. முதல்ல நீங்க தவறாவே மதிப்பிடப்பட்டிருந்திருப்பீங்க. பின்னர் காலம் கடந்த பிறகுதான் உங்க மதிப்பு அவங்களுக்கு தெரிந்திருந்திருக்கும். இந்த கர்ம பதியை பல கும்பம் ராசியினரும் அனுபவிக்க வேண்டிய சூழல் உருவாயிருந்திருக்கும். அதனாலவே நீங்க செய்த நன்மைக்கு உடனடியா பாராட்டு கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனா நீங்க செய்த ஒவ்வொரு நல்ல செயலுக்குமே காலம் சரியான பதிலை தரப்போகின்றது. இன்று உங்களை பற்றி தவற நினைப்பவங்க கூட நாளை உங்களுடைய உண்மையை உணர்ந்து வருத்தப்பட வேண்டிய நிலை உருவாக போகுது வாழ்க்கையில. அதாவது உங்க பல நேரங்கள் நீங்க அன்போடு சொன்ன வார்த்தைகள் கூட தவறா புரிந்து கொள்ளப்பட்ட நேரம் உங்களுக்கு உருவாயிருந்திருக்கும். அது வாழ்க்கை எப்போதுமே நல்ல மனுஷனுக்கு நல்ல பலனை தரும் மட்டுமே தருவதில்லை. அது மட்டும் அல்லாம மற்றவங்களுக்கு உதவ வேண்டும் என்று தங்களால் முடிந்தவரை நல்லது செய்ய வேண்டும், ஒருவரின் வாழ்க்கையில சிறிய மாற்றமாவது ஏற்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீங்க பல செயல்களை செய்திருந்திருப்பீங்க. ஆனா அவையும் உங்களுக்கு கெட்ட பெயர்களை ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்க வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம நீங்க செய்த செயல்களையும் உங்களுக்கு வேதனையாக மாறிய தருணங்கள் அதிகமா இருந்திருக்கும் வாழ்க்கையில. அதாவது உங்க உங்களுடைய உண்மையான குணத்தை அனைவருமே உடனடியா புரிந்து கொள்ள மாட்டாங்க. முதல்ல தவறாதான் மதிப்பிட்டு இருந்திருப்பாங்க. பின்னர் காலம் கடந்த பிறகுதான் உங்களுடைய மதிப்பு அவங்களுக்கு தெரிந்து வந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டிருந்தால் மறக்காம கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. புதிய சிந்தனைகள் வெற்றியை தரப்போகின்றது. கும்பம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனியின் ஆதிக்கத்தினால் நீங்கள் எப்போதும் தொலைநோக்கு பார்வையும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவங்க. இதுவரை மனசுக்குள்ள முடங்கி கிடந்த உங்களுடைய புதுமையான யோசனைகளும் திட்டங்களுமே இனி வெளிப்பட்டு நடைமுறைக்கு வர தொடங்க போகுது. மற்றவர்கள் யோசிக்க தயங்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்க துணிச்சலா கையில எடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியை காண்ப போறீங்க. இதுவரை உங்க எண்ணங்களை அலட்சியப்படுத்தியவங்க கூட இனி உங்க யோசனைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டு பாராட்டுவாங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய முடிவுமே
உங்கள் அடுத்த கட்ட வெற்றிக்கு தான் தடையின்றி அழைத்து செல்ல போது வாழ்க்கையில. அது உங்க ராசிநாதன் வந்து சனியின் ஆதிக்கத்தால நீங்க எப்போதுமே தொலைநோக்கு பார்வையும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவங்களா தான் இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும். மற்றவங்க யோசிக்க தயங்குற விஷயங்களை கூட நீங்க துணிச்சலாவே கையில எடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியும் காண போறீங்க. இதுவரை உங்களை எண்ணங்களை வந்து அலட்சியப்படுத்தியவங்க கூட இனி உங்க யோசனைகளுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு பாராட்டுவாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புதிய முடிவுமே உங்களை அடுத்த கட்ட வெற்றிக்கு தடையின்றி அழைத்து செல்ல போகுது. உங்க வாழ்க்கையில இனி தொடங்க போகிற மிகப்பெரிய மாற்றங்கள்ல முதன்மையானது உங்க சிந்தனை முறையில் தான் இருக்கிறது. இதுவரை ஒரு விஷயத்துல பல முறை யோசித்து முடிவு எடுக்க முடியாம இருந்த நீங்க இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே புதிய கோணத்துல பார்க்கக்கூடிய திறமை வந்து பெறுவீங்க. சனி பகவானுடைய அருளால உங்க கற்பனைகளாக இல்லாம எதிர்கால வெற்றிக்கான விதைகளாக மாறப்போகின்றது உங்க வாழ்க்கை. பல வருடங்களா மனசுல வைத்திருந்த திட்டங்களை வந்து இப்போது செயல்படுத்தக்கூடிய தைரியம் உருவாக்க போகுது. உங்க பேச்சிலையும் செயல்களிலுமே முதிர்ச்சி அதிகரிக்கும். முன்பு உங்களை விமர்சித்தவங்களை உங்களுடைய யோசனைகளை மதிப்பு உணர்ந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்க போகுது. தொழில்ல வியாபாரம், கல்வி, குடும்பம் என எந்த துறையிலுமே நீங்க எடுக்கிற புதிய முடிவுகள் நல்ல பலனை தரப்போகுது. சிலருக்கு புதிய கண்டுபிடிப்பு, புதிய தொழில் முயற்சி அல்லது புதிய முதலீடு மூலியமா எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம். பல நாட்களா நின்று போன முயற்சிகள் மீண்டும் உயிர் பெற்று முன்னேறும். உங்கள் சிந்தனைகளால குடும்பத்திலும் நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது. பிரிந்திருந்த உறவுகள் இணையும் வாய்ப்பும் உள்ளது. நண்பர்கள் உங்களது ஆலோசனையை நாடுவாங்க. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் உயரப்போகுது. நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவே உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறக்கூட போகுது. ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரித்து மன அமைதியுடன் செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்துல அவசர முடிவுகளை தவிர்த்து உங்கள் உள்ளுணர்வை நம்பி செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். சனி பகவான மனதார வழிபட்டு நேர்மையான பாதையில் தொடர்ந்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போது உங்க வாழ்க்கையவும். நீ தொடங்க போகிற மிகப்பெரிய மாற்றங்களை முதன்மையா வந்து உங்களோட சிந்தனை முறையில் தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பல முறை யோசித்து முடிவெடுக்க முடியாம இருந்து நீங்க வந்து இப்ப எந்த ஒரு சூழ்நிலையுமே இப்போ ஒரு புதிய கோணத்துல பார்க்க திறனை பெற போறீங்க. சனி பகவானுடைய அருளாலேயும் உங்க மனசுல தோன்ற எண்ணங்கள் வந்து வெறும் கற்பனையே இருக்காது. எதிர்கால வெற்றிக்கான விதைகளாவே மாறப்போகுது. ஏன் பல வருடங்களா மனசுல வைத்திருந்த திட்டங்களை இப்போது செயல்படுத்தக்கூடிய தைரியமும் உங்களுக்கு உருவாகும். உங்க பேச்சிலையும் செயல்களிலுமே முதிர்ச்சி அதிகரிக்க போகுது. முன்பு வந்து உங்களை விமர்சித்தவங்களையும் உங்களை யோசனைகளுடைய மதிப்பையுமே உணர்ந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம தொழிலையும் வியாபாரத்திலையும் கல்வியிலையும் கூட குடும்பம் என எந்த துறையிலையுமே நீங்க எடுக்கிற புதிய முடிவுகள் தான் நல்ல பலனை உங்களுக்கு தரப்போகுது. சிலருக்கு வந்து புதிய கண்டுபிடிப்பு வந்து புதிய தொழில் முயற்சி அல்ல புதிய முதலீடு மூலியமா எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம். பல நாட்களா நின்று போன முயற்சிகள் மீண்டுமே உயிர் பெற்று முன்னேறும். உங்களுடைய சிந்தனைகளால் குடும்பத்திலும் நல்ல மாற்றங்களை உருவாக்க போது வாழ்க்கையில. அது மட்டும் இல்லாம சமூகத்துல வந்து உங்களுக்கு மதிப்பும் உயரப்போகுது. நீங்க எடுத்த ஒரு சிறிய முடிவையும் உங்க வாழ்க்கையோட திருப்பு முனையாகவும் மாறக்கூட போகுது வாழ்க்கையில. ஆன்மீக நாட்டமும் உங்களுக்கு அதிகரிச்சு மன அமைதியுடன் செயல்படுவீங்க. இவை அனைத்துமே உங்களுடைய இனி வரப்போகும் நாட்கள்ல நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். சிந்தனைகள் வெற்றியை தரப்போகின்றது. கும்பம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சனியின் ஆதிக்கத்தினால் நீங்கள் எப்போதும் தொலைநோக்கு பார்வையும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவங்க. இதுவரை மனசுக்குள்ள முடங்கி கிடந்த உங்களுடைய புதுமையான யோசனைகளும் திட்டங்களுமே இனி வெளிப்பட்டு நடைமுறைக்கு வர தொடங்க போகுது. மற்றவர்கள் யோசிக்க தயங்கக்கூடிய விஷயங்களை கூட நீங்க துணிச்சலா கையில எடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியை காண்ப போறீங்க. இதுவரை உங்க எண்ணங்களை அலட்சியப்படுத்தியவங்க கூட இனி உங்க யோசனைகளின் ஆழத்தை புரிந்து கொண்டு பாராட்டுவாங்க. நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு புதிய முடிவுமே உங்கள் அடுத்த கட்ட வெற்றிக்கு தான் தடையின்றி அழைத்து செல்ல போது வாழ்க்கையில. அது உங்க ராசிநாதன் வந்து சனியின் ஆதிக்கத்தால நீங்க எப்போதுமே தொலைநோக்கு பார்வையும் ஆழ்ந்த சிந்தனையும் கொண்டவங்களா தான் இருக்க போறீங்க உங்க வாழ்க்கையிலேயும். மற்றவங்க யோசிக்க தயங்குற விஷயங்களை கூட நீங்க துணிச்சலாவே கையில எடுத்து அதுல மிகப்பெரிய வெற்றியும் காண போறீங்க. இதுவரை உங்களை எண்ணங்களை வந்து அலட்சியப்படுத்தியவங்க கூட இனி உங்க யோசனைகளுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு பாராட்டுவாங்க. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு புதிய முடிவுமே உங்களை அடுத்த கட்ட வெற்றிக்கு தடையின்றி அழைத்து செல்ல போகுது. உங்க வாழ்க்கையில இனி தொடங்க போகிற மிகப்பெரிய மாற்றங்கள்ல முதன்மையானது உங்க சிந்தனை முறையில் தான் இருக்கிறது. இதுவரை ஒரு விஷயத்துல பல முறை யோசித்து முடிவு எடுக்க முடியாம இருந்த நீங்க இனிமேல் எந்த ஒரு சூழ்நிலையிலையுமே புதிய கோணத்துல பார்க்கக்கூடிய திறமை வந்து பெறுவீங்க. சனி பகவானுடைய அருளால உங்க கற்பனைகளாக இல்லாம
எதிர்கால வெற்றிக்கான விதைகளாக மாறப்போகின்றது உங்க வாழ்க்கை. பல வருடங்களா மனசுல வைத்திருந்த திட்டங்களை இப்போது செயல்படுத்தக்கூடிய தைரியம் உருவாக்க போகுது. உங்க பேச்சிலையும் செயல்களிலுமே முதிர்ச்சி அதிகரிக்கும். முன்பு உங்களை விமர்சித்தவங்களை உங்களுடைய யோசனைகளை மதிப்பு உணர்ந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை உருவாக்க போகுது. தொழில்ல, வியாபாரம், கல்வி, குடும்பம் என எந்த துறையிலுமே நீங்க எடுக்கிற புதிய முடிவுகள் நல்ல பலனை தரப்போகுது. சிலருக்கு புதிய கண்டுபிடிப்பு, புதிய தொழில் முயற்சி அல்லது புதிய முதலீடு மூலியமா எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம். பல நாட்களா நின்று போன முயற்சிகள் மீண்டும் உயிர் பெற்று முன்னேறும். உங்கள் சிந்தனைகளால குடும்பத்திலும் நல்ல மாற்றங்கள் உருவாக போகுது. பிரிந்திருந்த உறவுகள் இணையும் வாய்ப்பும் உள்ளது. நண்பர்கள் உங்களது ஆலோசனையை நாடுவாங்க. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் உயரப்போகுது. நீங்கள் எடுத்த ஒரு சிறிய முடிவே உங்கள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறக்கூட போகுது. ஆன்மீகத்தின் நாட்டம் அதிகரித்து மன அமைதியுடன் செயல்படுவீங்க. இந்த காலகட்டத்துல அவசர முடிவுகளை தவிர்த்து உங்கள் உள்ளுணர்வை நம்பி செயல்பட்டால் மிகப்பெரிய வெற்றிகளை அடைய முடியும். சனி பகவான மனதார வழிபட்டு நேர்மையான பாதையில் தொடர்ந்து சென்றால் உங்களுடைய வாழ்க்கையில புதிய அத்தியாயம் தொடங்க போது. உங்க வாழ்க்கையவும் நீ தொடங்க போகிற மிகப்பெரிய மாற்றங்களை முதன்மையா உங்களோட சிந்தனை முறையில் தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க ஒரு விஷயத்தை பல முறை யோசித்து முடிவெடுக்க முடியாம இருந்து நீங்க இப்ப எந்த ஒரு சூழ்நிலையுமே இப்போ ஒரு புதிய கோணத்துல பார்க்க திறனை பெற போறீங்க. சனி பகவானுடைய அருளாலேயும் உங்க மனசுல தோன்ற எண்ணங்கள் வெறும் கற்பனையே இருக்காது. எதிர்கால வெற்றிக்கான விதைகளாவே மாறப்போகுது. ஏன் பல வருடங்களா மனசுல வைத்திருந்த திட்டங்களை இப்போது செயல்படுத்தக்கூடிய தைரியமும் உங்களுக்கு உருவாகும். உங்க பேச்சிலையும் என் செயல்களிலுமே முதிர்ச்சி அதிகரிக்க போகுது. முன்பு உங்களை விமர்சித்தவங்களையும் உங்களை யோசனைகளுடைய மதிப்பையுமே உணர்ந்து பாராட்டக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாக போகுது. அது மட்டும் இல்லாம தொழிலையும் வியாபாரத்திலையும் ஏன் கல்வியிலையும் கூட குடும்பம் என எந்த துறையிலுமே நீங்க எடுக்கிற புதிய முடிவுகள் தான் நல்ல பலனை உங்களுக்கு தரப்போகுது. சிலருக்கு புதிய கண்டுபிடிப்பு புதிய தொழில் முயற்சி அல்ல புதிய முதலீடு மூலியமா எதிர்பாராத லாபம் கிடைக்கலாம். பல நாட்களா நின்று போன முயற்சிகள் மீண்டுமே உயிர் பெற்று முன்னேறும்.